நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். இது வந்து நம்ம முன்னோர்களோட வந்து ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கோயிலை வந்து நம்ம ராஜராஜ சோழன் அவங்க வந்து அந்த கோயில் நம்ம கட்டி தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கோயிலுக்கு நம்ம தமிழ் மக்களோட பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்க நிறைய பேர் வராங்க. டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் தான். அப்படியே அந்த கோயிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கோபுரத்தோட நிலம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே படாது, சுற்றி வந்து எங்கேயுமே படாது. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்கு மேலே ஒரு கல்லுலாம் வச்சுருக்காங்க, அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கான கல் வச்சுருக்காங்க. அது வந்து 80 டன் 100 டன்னு சொல்கிறாங்க. அதை வந்து எந்த கிரெயினை வச்சு தூக்குனாங்க அப்படின்னு யோசிச்சு. ஆனால் அந்த காலத்தில் கிரெயின் அதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. அதை எப்படி வச்சாங்கிறத இன்ன வரைக்கும் மூளையை போட்டு பிச்சுக்கிட்டு நம்ம அறிவுபூர்வமான விஞ்ஞானிகள் எல்லாருமே, அறிவியல் ஆராய்ச்சியாளர் எல்லாருமே வந்து இதை எப்படி உருவாச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து சிந்திச்சு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான விடை கிடைக்கல. அது மாதிரி அறிவு சார்ந்த ஒரு முப்பாட்டனோட நம்மளாம் பேர குழந்தைன்னு சொல்கிறது நம்ம பெருமை பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு கோயிலை வந்து நமக்கு உருவாக்கி தந்தது நம்ம ராஜராஜ சோழன். இன்றைக்கி வந்து பார்த்தோம், வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் சந்தோஷமாக அந்த கோயிலில் இருக்க சிறப்பு அம்சம், அந்த கல்வெட்டில் எழுதியிருக்க எழுத்து, அங்கே முன்னாடி இருக்க அந்த நந்தி சிலை, உள்ளே இருக்க சிவன் பெருமான், அங்கங்கே இருக்கலாம் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வியந்து பார்த்துட்ருக்காங்க. நான்லாம் எப்படி சொல்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் சின்ன பையனாக இருக்கும்போது தான் பிளாக் தண்டரு, ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி இடத்துக்கு தான் வந்து என்னெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ப்ராக்டிக்கலாக தான் ஒரு விஷயத்தை சொல்லித்தனா அது ப்ராக்டிக்கலாக தான் சொல்லியிருந்தா குழந்தைகளுக்கும் சரி யாராக இருந்தாலும் புரியும். அது மாதிரி இது மாதிரி விஷயம்லாம் புக்கில் படிக்கிறதோட நேரில் வந்து தெரிஞ்சு இதோட கட்டிடக்கலையோட அம்சம், இதோட பழமைத்துவம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்த்துக்கு போய் நம்மளும் இந்த இதை வந்து போய் சேர்க்கணும். எப்படி சொல்கிறது, இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கோயிலில் வந்து இது வரைக்கும் நான் வந்து 25 வருஷம் ஆகுது பிறந்து. ஒரு தமிழெலாம் பிறந்து 25 வருஷம் ஆகிது இந்த கோயிலுக்கே நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சின்ன சிறு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, என்ன தமிழ்லாம் பிறந்ததுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமைப்படணும், கர்வமாக இருக்கணும், பெருமையோட கர்வமாக இருக்கணும். நான் தமிழன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கணும். நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்குது. அந்த உயிரெழுத்துக்கள் அந்த 12 வச்சு 12 அடிக்கு அந்த சிவன் கோயிலை வந்து கட்டியிருக்காங்க நம்ம ராஜராஜ சோழன். அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான அம்சம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட புத்தகத்திலே அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஆங்கிலேயர்கள் அவங்க வந்து வியப்பாக இந்த கோயிலை எப்படி பார்த்தாங்க, எப்படி கட்டினாங்க, அது மாதிரி விஷயம்லாம் வந்து அப்படியே ஒரு ஆர்வபூர்வமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது. அந்த நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் கொண்டாந்து இங்கேயே வச்சு அதை வந்து செதுக்கியிருக்காங்க. அது வந்து எவனாலுமே அது மாதிரி செதுக்க முடியாது. அது மாதிரி வந்து ஒரு தொழில்நுட்ப கலை வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருந்துருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னம்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து உலக அதிசயத்தில் வந்து சேர்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு அவமானம், ஒரு கேவலக்குரியமான செயல் இது. இதை வந்து ஒட்டுமொத்த 8 கோடி மக்களின் ஒரு உறவுகளிலிருந்து ஒருவனா, 8 கோடி மக்களில் ஒருவனா நான் சொல்கிறேன். இதை வந்து உலக அதிசயத்தில் ஒன்றா வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். இது வந்து நம்ம மக்களோட கோரிக்கை. நன்றி, வணக்கம்.